திருக்குறள் சிந்தனை. தலைவி அனிச்சப்பூவை காம்பு நிற்காமல் தலைக்குச் சூடிக்கொண்டார். அதனை பார்த்த தலைவன், அடடா, இவள் அனிச்சப்பூவை காம்பு நிற்காமல் சூடி நிற்கின்றாளே, அப்பாரத்தை தாங்காமல் இவளது மெல்லிய இடை முறிந்து போகுமே என்று வருந்தி, அப்படியானால் இவளுக்கு மங்களப்பறைகள் முழங்காமல் அமங்கலப்பறைகள் அல்லவா முழங்கி நிற்கும் என்று வருந்தி அவளது இடையின் நுண்மையை கருதி தவித்து நின்றான் என்ற காட்சி இது. கம்பராமாயணத்தில் சீதையின் இடையழகை கூற வந்த கம்பர், பல் இயல் நெறியில் பார்க்கும் பரம்பொருள் என்ன யார்க்கும் இல்லை உண்டு என்ன நின்ற இடையனுக்கு இடுக்கண் செய்தார் என்று கண்கூடாக காண முடியாமல் உய்த்துணர்ந்து மட்டும் அறியப்பட்டு நிற்கும் கடவுளுக்கு கடவுள் நிலைக்கு ஒப்பாக வைத்து தொய்யில் எழுதினும் நையும் என சீதையின் இடையழகை ராமன் கண்டான் என்று அழகாக குறிப்பிடுவதால் திருவள்ளுவப் பேரமுதை கம்பனும் பலபட அள்ளி பருகியிருக்கின்றான் என்று கூறலாம். தெய்வப்புலவர் நலம் புரிந்துரைத்தல் அதிகாரத்தில் அனிச்சப்பூ கால்துளையால் பெய்தால் நுசுப்பிற்கு நல்ல படா பறை என்றார். நாளையும் சிந்தி.